மீன ராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை, ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்குச் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஆனால் உடல்நலனில் கவனம் தேவைப்படுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். மீன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாகவே காணப்படுவதால் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக அறிந்து உங்களின் உடல் இயல்புக்கு ஏற்ப உணவு பழக்கவழக்கங்களையும் உணவு முறைகளையும் கடைபிடிப்பது முக்கியமானதாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டை பாதிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வாயு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டின் ஆரம்ப பகுதி ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம். அதே நேரத்தில் மே மாதம் முதல் ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டை விட்டு நகரும். ஆனால் மார்ச் மாதத்திலிருந்தே சனி உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சித்து ஆண்டு முழுவதும் அப்படியே இருப்பார். இது சில நேரங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம். உங்கள் உணவு பழக்கத்திலும் ஏற்றத்தாழ்வை காணலாம். நீங்கள் இயல்பிலேயே கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கலாம். இதன் விளைவாக உங்கள் உடற்தகுதி குறையக்கூடும். இது தவிர கைகள், இடுப்பு மற்றும் முழங்கால்கள் போன்றவற்றிலும் சில அசௌகரியங்கள் காணப்படலாம். இந்த ஆண்டு நீங்கள் யோகா பயிற்சிகளின் உதவியை எடுத்து உங்களை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். எனவே விழிப்புடன் இருப்பது மற்றும் சரியான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது முக்கியம். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் 6வது வீட்டின் அதிபதியான சூரியன் வருடம் முழுவதும் 4 முதல் 5 மாதங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க விரும்புவார். அதே நேரத்தில் மே மாதத்திற்குப் பிறகு 6ஆம் வீட்டில் கேதுவின் பெயர்ச்சி உங்கள் வேலையில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். எனவே ஆண்டின் முற்பாதியில் வேலை சம்பந்தமாக சில அதிருப்திகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டின் பிற்பகுதி வேலையின் பார்வையில் நன்றாக இருக்கும். அலுவலகச் சூழல் சற்று அலைச்சலாக இருந்தாலும் உள் அரசியல் உங்கள் மனதை அவ்வப்போது வருத்தப்படுத்தும். சில சக ஊழியர்களின் நடத்தை விசித்திரமாக இருக்கலாம். மே மாதம் முதல் நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்டின் தொடக்கப் பகுதி வேலையின் பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த வழியில் நீங்கள் இந்த ஆண்டு வேலையின் அடிப்படையில் சராசரி முடிவுகளை பெற முடியும். தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளைச் சமாளிக்க வேண்டி இருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். உங்களின் 7வது வீட்டின் அதிபதியான புதன் மற்றும் வணிக கிரகம் உங்களுக்கு முடிந்தவரை சாதகமான பலன்களை வழங்க முயற்சிக்கும். ஆனால் 10ஆம் வீட்டின் அதிபதியான குருவின் பெயர்ச்சி இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக கருதப்படாது. இந்த ஆண்டு வணிகத்திற்கு தேவைப்படும் விசுவாசம் அல்லது அர்ப்பணிப்பு ஒருவேளை உங்களால் அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியாமல் போகலாம் அல்லது சில காரணங்கள் வெளிவரலாம். இதன் காரணமாக உங்கள் வியாபாரத்தில் முழு நேரத்தையும் செலவிட மற்றும் நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைய முடியாமல் போகலாம். அதாவது மீன ராசி பலன் 2025ஆம் ஆண்டில் வணிகம் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 10ஆம் வீட்டை பார்ப்பார். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்கள் வணிகத்தை முன்னேற்ற விரும்பும். இந்த ஆண்டு நிதி விஷயங்களிலும் கலவையாக இருக்கலாம். பணவீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆண்டின் சில மாதங்களில் மட்டுமே நிதி விஷயங்களில் உங்களை முழுமையாக ஆதரிக்க முடியும்.
அதே நேரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை லாப வீட்டிற்கு அதிபதி 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நிதி விஷயங்களில் நல்ல சூழ்நிலை இல்லை. இருப்பினும் மார்ச் முதல் லாப வீட்டிற்கு அதிபதி முதல் வீட்டிற்கு மாறுகிறார். லாப வீடான அதிபதி முதல் வீட்டிற்குச் செல்வது சாதகமாகவும் உங்களுடன் நல்ல தொடர்பாகவும் கருதப்படும். நிதி விஷயங்களில் சனியின் பெயர்ச்சி முதல் வீட்டில் நல்லதாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறாமல் இருக்கலாம். இருப்பினும் அவை இன்னும் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம். செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 9ஆம் வீட்டில் இருந்து லாப வீட்டை பார்ப்பார். மகரத்துடன் குரு உறவு நன்றாக இல்லை என்றாலும் குருவின் பார்வை நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இதன் மூலம் வருமான பார்வையில் இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். உங்களின் உழைப்புக்கு ஏற்ப 100% இல்லாவிட்டாலும் 70 முதல் 80% லாபம் தொடர்ந்து கிடைக்கும். காதல் வாழ்க்கை. இந்த ஆண்டு உங்கள் 5வது வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கம் இல்லை. இந்த நேரத்தில் ராகுவின் செல்வாக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 5வது வீட்டில் கருதப்படுகிறது. இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் பெரிய பிரச்சினைகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் சிறிய தவறான புரிதல்கள் இங்கேயும் அங்கேயும் இருக்கலாம். அதை நீங்கள் புரிந்துகொள்வதன் மூலம் அகற்றி உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். மே மாதத்திற்குப் பிறகு 5ஆம் வீட்டிலிருந்து ராகுவின் தாக்கமும் விலகும். எனவே உங்கள் முயற்சிகள் உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் நடத்தைக்கு ஏற்ப உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முடிவுகளை பெறுவீர்கள். அன்பின் கிரகமான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இந்த எல்லா காரணங்களால் உங்கள் காதல் வாழ்க்கை பொதுவாக நன்றாக இருக்கும். மீன ராசி பலன் 2025ஆம் ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நல்லது. இந்த ஆண்டு உங்கள் காதலில் வெளிப்படைத்தன்மையை பேணுவதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். திருமண வாழ்க்கை. நீங்கள் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு சாதகமான பலன்களைப் பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ராகு கேதுவின் தாக்கம் 7வது வீட்டில் இருக்கும். இந்த காலகட்டத்துடன் தொடர்புடைய ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அது குருவின் 5வது அம்சமாகும். குரு உங்கள் 7வது வீட்டை 5வது வீட்டிலிருந்து பார்ப்பார். இது திருமணத்திற்கு வாய்ப்பளிக்கும். அதாவது ஒருபுறம் ராகு மற்றும் கேது திருமண வாய்ப்புகளை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். குரு திருமண வாய்ப்புகளை வலுப்படுத்த முயற்சிப்பார். திருமணம் தொடர்பான விஷயங்களில் குரு செல்வாக்கு செலுத்துவார் மற்றும் திருமண வாய்ப்புகள் மாறும். அத்தகைய சூழ்நிலையில் தொடர்ச்சியான முயற்சிகள் திருமணத்திற்கு வழிவகுக்கும். ஆண்டின் முதல் பகுதி திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு கடினமான ஆனால் சாதகமான முடிவுகளைத் தரும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் பிற்காலம் மிகவும் ஆதரவாக இருக்காது. தாம்பத்திய வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் முதல் பகுதியில் ராகு கேதுவின் தாக்கம் 7ஆம் வீட்டில் இருக்கும். மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் தாக்கம் ஆண்டு முழுவதும் 7வது வீட்டில் இருக்கும். உங்கள் மனைவியின் உடல்நலம் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அல்லது உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பராமரிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம். ஆண்டின் முதல் பகுதியில் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பார்வையால் பிரச்சினைகள் எழுந்தாலும் அவை குணமாகும். அதேசமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு பிரச்சனைகளை சமாளிக்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதேசமயம் திருமண வாழ்க்கைக்கு ஆண்டு முழுவதும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழ வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்குச் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் 3ஆம் வீட்டின் பார்வை உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளை பலவீனப்படுத்தலாம். ஆனால் பிற்காலத்தில் பிரச்சினைகள் படிப்படியாக முடிவடையும். நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணுவது மட்டுமல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் சிறப்பாக செயல்பட முடியும். மீன ராசி பலன் 2025 ஆமாண்டின் முதல் பகுதியில் எந்த எதிர்மறை கிரகத்தின் தாக்கமும் 4வது வீட்டில் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். 4வது வீட்டில் குரு பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை.
எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குடும்ப விவகாரங்கள் அல்லது வீட்டு விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். இதனால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தைப் பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை, மகாவிஷ்ணு. பரிகாரம் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும்.